ரவிசங்கர் அவருடைய வழக்கு அதுல எஃப்ஐஆர்ல தலி ராமச்சந்திரன் அவருடைய பெயர் வந்து சேர்க்கப்பட்டிருக்குதா? ஏன்னா அவங்க மனைவி தன்னுடைய புகார்ல தலி ராமச்சந்திரன் தான் வந்து குறிப்பிட்டு அந்த புகாரை கொடுத்திருக்கிறாங்க. எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் போஸ்ட்மார்டம் நடக்கும்போது அந்த போராட்டம்லாம் நடந்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் வராங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஊடகங்கள்ல பேசும்போது சொல்றாங்க பேஸ் பண்ணி இப்போ இவ்வளோ நாள் சேர்த்துருக்கணும். அதை விட்டு இவங்க என்ன பண்றாங்க, ரவிசங்கரோட தங்கச்சி பேர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த பொண்ணை கைது பண்ணி உள்ள வைக்கிறாரு. வழக்கு திசை திருப்பணும். ஏன் அவங்களுக்கு இந்த வழக்கு என்ன? அந்த கொலை செஞ்ச பசங்க போன்ல பேசியிருக்காங்க. ராமச்சந்திரன் பலமுறை பேசியிருக்காங்க அந்த பசங்களுக்கு. இதுவரையும் போன் டீடைல்ஸ் எடுக்கல. இதுல அவங்களோட தங்கையை கைது செஞ்சுட்டாங்களா? கைது செய்து சிறையில் இருக்காங்க. ரவிசங்கர் கொல்லப்படும் போது இதை போன்ல பேசிட்டு போயிருக்கு. வெட்டும் போது போன்ல கத்துறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த தம்பி போன் பண்ணி பேச சொல்லுங்க. அந்த தம்பி போன் எடுக்கலைங்களாமே. சரி இருங்க, நான் உங்களுக்கு வேற நம்பர் தரேன். சரி கொடுங்க. ஐயோ ஏன்டா ஏன்டா போட்ட இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, செய்திகள் இருக்கு. காவல்துறை வந்து முழுக்க இதை எப்படியாவது திசை திருப்பணுன்ற அந்த நோக்கத்திலேயே இந்த விசாரணை கொண்டு போறாங்க. எனக்கு அந்த காவல்துறை ஆய்வாளர் அங்க இருக்கிறவர் கொஞ்சம் நேர்மையான மனிதர்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன அழுத்தம், அவர் ஏற்கனவே என்ன சம்மன் வாங்கிட்டு என்ன விசாரிக்கிறது நிறைய அழுத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ராமச்சந்திரனுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேசிடக்கூடாது. அதுல பாத்தீங்களாவே தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் முதல்ல ஒரு அறிக்கை 2 பக்கம் கொடுத்தாரு பாருங்க. அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா குறிப்பா மின்னணு ஊடகங்களை மிரட்டுற வேலையை தான் சொல்றேன். ரவிசங்கர் கொலையில தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மேலையில இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்கு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றவங்களை அச்சுறுத்துறது, அந்த குடும்பத்தில் மிரட்டுறது. சம்மன் பாத்தீங்களா 22ஆம் தேதி புகார் கொடுக்குறாரு. அன்பர் பாஷா ஒரு சம்மன் கொடுக்குறாரு. சிபிஐ ஒன்றி செய்யலாம். அவரும் தானா முன் வந்து கொடுக்கல. அன்சர் பாஷாவே சொல்லியிருக்காரு, என்ன உடல லகுமையை 3 நாள தொந்தரவு பண்ணாரு. அதனால ராமச்சந்திரனோட மாமனார். அதுக்கு பிறகுதான் நம்ம புகார் கொடுத்தேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றதை அவரே சொல்லியிருக்காரு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் வேடியப்பன் அவர்கள். வாங்க அவரோட விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஏற்கனவே நம்ம தலி ராமச்சந்திரன் சிபிஐ எம்எல்ஏ அவர்களுடைய மறுபக்கம் என்ன, அவர் எப்படி கொலை கொள்ளை கிரானைட் மாஃபியா எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசியிருந்தீங்க. இப்போ இதை ஒட்டி நம்ம சேனல்ல பேட்டி கொடுத்துருந்தீங்க. அதே போல செங்கலம்ன்ற ஒரு சேனலுக்கும் பேட்டி கொடுத்துருந்தீங்க. இது தொடர்பாக உங்களை விசாரிப்பதற்கு ஒரு சம்மனை சூளகிரி காவல்துறையினர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த சம்மன் அதனோட பின்னணி என்ன, போய் விசாரணையில என்ன நடந்ததுன்றத அப்புறம் பேசுவோம். முதல்ல அந்த சம்மன் உங்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன? சிங்களம் சேனல்ல முதல்ல அந்த கொலையை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ரெண்டாவது அது ஒட்டி வெளிவந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் அறிக்கை ஒன்று வெளியிட்டார், கண்டன அறிக்கை. குறிப்பா என்ன கண்டிச்சு 2 பக்கம் ஒரு அறிக்கை, ஒரு காணொலியும் வெளியிட்டாரு ஜனசக்தி யூடியூப் சேனல்ல. அதை ஒட்டி நம்ம ட்ரைப்ஸ் சேனல்லும் பேசணும். அந்த செய்தியெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தோம். இதையும் சேர்த்து தான் அந்த சம்மன்ல போட்டிருக்காங்க. என்னன்னா தொடர்ச்சியா அங்க இந்த 2 பேட்டி தான். அது பின்னால வந்து முதல்ல செங்கலத்துல பேசுனீங்க, அதுக்கு பிறகு நீங்க சம்மன் வாங்கல, நீங்க வெளியில இருந்தாலும் உங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு 27ஆம் தேதி பதிவேற்றம் செய்த காணொலியிலே வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது குறிப்பா. அது அந்த வார்த்தைன்றதே ஒரு சட்டவிரோதமான வார்த்தை தான். ஏன்னா இப்ப எந்த சட்ட தடையும் கிடையாது. அதே மாதிரி நீதிமன்றமும் நம்ம அதை பத்தி பேசக்கூடாது, எந்த நீதிமன்ற ஆணைகளும் இல்லை. இந்த நிலையில காவல்துறையை எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துட்டு இப்படி ஒரு சம்மனை நம்மளை அச்சுறுத்துற மாதிரி. இந்த சம்மன் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி புகார் கொடுக்குறாரு. அன்பர் பாஷா ஒரு சம்மன் கொடுக்குறாரு, புகார் கொடுக்குறாரு. அது பேர்ல சிபிஐ ஒன்றி செய்யலாம். அவரும் தானா முன் வந்து கொடுக்கல. அதுக்கு பிறகு அங்க அந்த அன்சர் பாஷாவே சொல்லியிருக்காரு பலர் அவங்க நண்பர்கள் இடத்துல, என்ன உடல லகுமையை 3 நாள தொந்தரவு பண்ணாரு. அதனால ராமச்சந்திரனோட மாமனார் அவர் தொந்தரவு பண்ணாரு 3 நாளா. அதுக்கு பிறகுதான் நம்ம புகார் கொடுத்தேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றதை அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன புகார்ல சொல்லியிருக்கிறாரு? புகார்ல வந்து இந்த மாதிரி தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அவருடைய பேருக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் யூடியூப் சேனல்ல, இந்த செங்கலம்ன்ற சேனல்ல பேசியிருக்காருன்றது அவர் புகார். நாம அந்த வீடியோவையும் நம்ம வழக்கறிஞர்கள்கிட்ட, மூத்த வழக்கறிஞர்கிட்ட போட்டு பார்க்க சொன்னோம்.
அது சட்ட ரீதியாக அது சட்டத்துக்கு புறமா நீங்கள் எதுவும் பேசலை, அது பொது அமைதிக்கு ஏற்படுறவளையும் பேசலை, தனிநபர் அவதூறு பண்ணுற மாதிரியும் பேசலை. இதில் போலீஸ் சம்மன் கொடுக்க பெட்டிஷனே வாங்கியிருக்கக்கூடாது. இதில் என்ன இருக்குது? ஆனால் முறையாக ஒரு பெட்டிஷனை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு சட்ட ஆலோசகர் இருக்காங்க, ஏபி இந்த ஏடிபின்னுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ராசிக்யூஷன். அவங்ககிட்ட கொடுத்து ஒரு சட்ட கருத்துரு வாங்குவாங்க, இல்லை பிபின்ட்டு வச்சுருப்பாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர். அவங்ககிட்ட ஒரு சட்ட கருத்துரு வாங்குவாங்க. வாங்கிட்டு தான் அடுத்த இதுக்கு போகணும். அவர் ஒரு புகார் கொடுக்குறாரு, நேரடியாக வாங்குறாங்க, மனு ரசீது கொடுக்குறாங்க, அந்த மனு ரசீது பேரில் இந்த சம்மன் போடுறாங்க. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, வேற யார் கொடுத்துருந்தாலும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் பின்னால் அரசியல் அழுத்தம். ஓகே, அவர் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற அரசோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த யாராவது அமைச்சர்கள் அல்லது காவல்துறையில் இருக்கிற மூத்த உயர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள வச்சு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அது மிரட்டணுன்றது தான், மற்றவங்க இதை பற்றி பேசக்கூடாது. அன்னைக்கு நாங்கள் இந்த சம்மன் விசாரணைக்கு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அவங்களுக்கு. நேரடியாக பார்த்தோம், ஒரு 100 இளைஞர்களுக்கு மேலே 30 வயது உட்பட்ட இளைஞர்கள். நம்ம தோழர் 2-3 பேர்கிட்ட சொன்ன அந்த மாதிரி விசாரணைக்கு வரேன் அப்படின்றதான் சொன்னோம். ஆனா தன்னெழுச்சி அவங்களே நிக்கிறாங்க அவ்வளவு பேர். ஓகே, உங்க பின்னாடி என் பின்னால காவல் நிலையத்துக்கு வராங்க. ஓகே, எந்த கட்சிக்காரங்களா இல்ல பல அமைப்பை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதுல பெரும்பகுதி வாழ்வுரிமை கட்சி தோழர்கள், திராவிடர் விடுதலை கழகம், இவங்க எல்லாருமே வராங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இவங்களுக்கு அங்க இருக்கு. ஆனா வெளியே யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஓகே, தலித் ராமச்சந்திரனுக்கு எதிராக அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் மத்தியிலும் எதிர்ப்பு இருக்கு. அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், திமுக இருக்கிற எல்லா கட்சியுமே இருக்கிறான். ஏன் குறிப்பா அவங்க இருக்கிற அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பாதிக்கு மேல அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. பேச முடியல, வெளியே பேச முடியாதவர்களா இருக்காங்க. ராமச்சந்திரனுக்கு எதிராக வெளியே பேச முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அதனால இப்ப யாரும் இதை பேசக்கூடாது. குறிப்பா நான் தொடர்ச்சியா 2012 பழனி கொலை அப்ப இருந்து அதுக்கு பழனி உயிரோடு இருக்கும்போது கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி பல கூட்டங்களை நாங்க தலைவர் குளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பேசுகிற கூட்டம் நானும் கலந்து கடுமையாக பேசியிருக்கேன். அவங்களுக்கு எதிராக அம்பலப்படுத்தி தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துகிறோம். அது குறிப்பாக பழனி கொலைக்கு பிறகு ஊடகங்களில் அவங்கள பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகளில் நம்ம கண்காணிக்கிற வேலையில் கூட இருந்து அதுக்கான உதவிகளை செய்கிறது, போகிறது வர்றது, இந்த வேலைகள் அந்த கடுப்பு தான் அவங்களுக்கு என்னை எப்படியாவது மிரட்டி வைக்கணும் அப்படின்னு தனக்கு இருக்கிற செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, பண பலம், இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் காவல்துறையை இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள ஆக்கியிருக்காங்க. அதில் நம்ம வழக்கறிஞர்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இது எதுவுமே இல்லைன்றாங்க. இது இப்போ நீங்கள் அந்த விசாரணை அன்னைக்கு சம்மனுக்கு போய் ஆஜரானீங்களே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 10 மணிக்கு 27ஆம் தேதி, இப்போ 27ஆம் தேதி நீங்கள் 10 மணிக்கு ஆஜரான நாங்கள் போயிருந்தோம். அந்த காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் இல்லை. அப்போ அவங்களுக்கு தகவல் சொல்கிறார் உதவி ஆய்வாளர் ஒருத்தர், நான் 5 மணி ஆகும், எஸ்பி ஆஃபீஸில் இருக்கேன், கலெக்டரேட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது வரை இருக்க சொல்கிறதா இருக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் அவரே ஃபோன் பண்ணிட்டு மீண்டும் அந்த எஸ்ஐ கிட்ட நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே எழுதி கூட சொல்லி வாங்கிட்டு அவர் எதனா பேப்பர் கொடுத்தா வாங்கிக்கங்க, வாங்கிட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னாரு. நம்மக்கிட்ட இருந்த ஆவணங்கள்லாம் நகல் எடுத்து கொடுத்துட்டு நம்ம தரப்பு என்ன சொல்லணுன்றது, அதை நம்ம தரப்பு, ஏன்னா அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா அவதூறு பண்ணுறோன்றாங்க. நம்ம இல்லாத ஒரு தகவலை சொன்னால் தான் அவதூறு. முழுக்க ஆவணங்கள் அடிப்படையில் தான். அந்த ரவிசங்கர் வழக்கில் கூட நம்ம எதுவும் இல்லாத்தையெல்லாம் சொல்லலை. அந்த கொலையான ரவிசங்கருடைய மனைவி சதீஷ் பிரியான்றவங்க முதல்ல அவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. கொலையான அடுத்த நாள் கொடுத்த வாக்குமூலத்தில் தெளிவாக இவங்க பின்னணியில் தான் இது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் சொல்லும்போது அந்த பேட்டியிலையும் இவங்க எல்லாம் போய் ராமச்சந்திரன் சேர்ந்த பிறகு என்னுடைய கணவருக்கு மிரட்டல் இருந்தது, அவங்க மிரட்ட ஆரம்பிச்சாங்க, அதுக்கு பிறகுதான் அந்த கொலையை நடந்தது, இதில் அரசியல் கொலை தானதான் அந்த பொண்ணை சொல்லுது. ரவி சார் மனைவி அரசியல் தெரியாத ஒரு கிராமத்து பெண். அது அவங்க தெளிவா சொல்றாங்க. இப்ப போலீஸ் வாக்குமூலத்துல சொல்றாங்க. இப்போ புகார் அனுப்பிச்சிருக்காங்க எல்லா உயர் அதிகாரிகளுக்கும். இப்போ இவங்களை குறிப்பிட்டு தான் சொல்றாங்க இவங்க பின்னணி இதில் இருக்குன்றது அவங்க குற்றச்சாட்டு. அன்னைக்கு நடந்த வாழ்வுரிமை கட்சி தோழர்களுடைய போராட்டத்திலையும் இந்த பேச்சு, போலீஸுக்கும் வாழ்வுரிமை கட்சி தோழர் போராட்டக்காரர்களுக்கு நடந்த பேச்சுவார்த்தையிலையும் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. ராமச்சந்திரன் இதுக்கு பின்னால் இருக்காரு, நீங்கள் அவரை வழக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போராட்டம் பண்ண, இல்லைங்க உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அந்த அவங்களோட நடந்த பேச்சுவார்த்தையில் காவல்துறை ஏடிஎஸ்பி வரையும் அங்கே இருக்காரு, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, அந்த ஆய்வாளர் எல்லாமே இருக்காங்க. அவங்ககிட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நாம் எதுவுமே புதுசாக இதில் வாலிட்டு போய் அவதூறு பண்ணுன்றதெல்லாம் சொல்லலை. எல்லாமே ஆவணங்கள், ஆதாரங்கள் அடிப்படையில் தான் பேசணும்.
ஆமா. இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு ஒரு மிரட்டல், அதாவது உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு. அது இப்போ என்னன்னா, நான் இருக்கிறதுக்கு அரூருக்கும் ஏறத்தாழ 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 100 கிலோமீட்டர் சோழகிரிக்கும் நான் இருக்கிற பகுதிக்கும் 3 முறை சம்மன் நேரில் வீட்டுக்கு வராங்க. நான் 3 முறையுமே வெளியில் இருக்கிறேன். என்ன இப்போ அரசியல் வேலை, வெளியூர் பயணங்கள்ல இருந்ததுனால ஊரில் எல்லாம் வாங்க முடியலன்னு நம்ம அவங்ககிட்ட தொலைபேசியில் சொல்கிறோம். அதுக்கு 3வது சம்மன் 2வது சம்மன் வந்த உடனே நம்ம வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பி வைக்கிறோம். எனக்கு எதாக இருந்தாலும் நான் வெளியூர் பயணங்கள்ல இருப்பேன், எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப்புக்கு என்னுடைய செல்பேசி எண் இது, இந்த வாட்ஸ்அப் இந்த நம்பர் தான், இந்த நம்பருக்கு அனுப்புன்னு வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்று அனுப்புகிறோம் காவல் ஆய்வாளருக்கும். அதோடைய நகலை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் அனுப்பி வைக்கிறோம். அதை வாங்கிட்ட பிறகு 3வது சம்மன் இப்போ 26/7 அதுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு காவலர். வீட்டில் கேட்குறாரு, இந்த மாதிரி வெளியில் நான் அன்னைக்கு இவங்க வழக்கு விஷயமா தான் சேலம் போயிட்டுருக்கோம், சேலம் நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கேன். பாதி வழியில் ஃபோன் பண்ணுறாரு, திடீர்னு சொல்கிறீங்க நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கிறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகின்றேன். இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் கதவுல ஒட்டி போட்டோ எடுத்துன்னு வர சொன்னார் அப்படின்னு. ஏங்க சட்ட ரீதியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இப்போ நான் வாங்க மாட்டேன்னு சொல்ல, அல்லது உங்களுக்கு தலைமுறை வாங்கி நான் ஓடலை, என் வேலையெல்லாம் வெளியில் இருக்கிற நேரங்கள் நீங்கள் வரீங்க, சொல்லிட்டு வந்தீங்களா கூட நான் இருந்து கூட வாங்கியிருப்பேன். இது ஒரு மாதிரி மிரட்டலாக இருக்குது, சரியான சட்ட நடைமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி இது தெளிவுபடுத்திட்டு, அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்தவங்களும் அவங்களோட ஒட்ட அனுமதிக்கலை, என் குடும்பத்தில் இருந்தவங்க அவங்கள ஒட்ட அனுமதிக்கலை. அப்புறம் எடுத்துன்னு போயிட்டாரு, வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம விசாரணைக்கு போகிறோம். அதை முதல்ல சொல்றேன், முத நாள் வரும்போது எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்றேன். மக்கள் கிட்ட நம்ம ஒரு அச்சுறுத்தல் உருவாக்குறது, நம்ம ஏதோ ஒரு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுற மாதிரியும், இது இவங்க ஏதோ பெரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் கிராமங்கள்ல அப்படிதானே. அது அந்த உளவியல் ரீதியான ஒரு வேலை செய்யறதுக்காக தான் இவ்வளவு வேலையை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ராமச்சந்திரனுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேசிடக்கூடாது. அதுல பாத்தீங்களாவே தெரியும், அந்த இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் முதல்ல ஒரு அறிக்கை 2 பக்கம் கொடுத்தாரு பாருங்க. அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா குறிப்பாக மின்னணு ஊடகங்களை மிரட்டுற வேலையை தான், மின்னணு ஊடகங்களுக்கு தான் சொல்கிறார். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதன்மை ஊடகங்களை விட இன்னைக்கு இருக்கிறது யூடியூப் சேனல் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா சுதந்திரமாக எல்லா கருத்தையும் சொல்லக்கூடிய தளமாக இன்னைக்கு யூடியூப் சேனல் இருக்குது. நிறைய நம்பகத்தன்மையான செய்திகளாகவும் இன்னைக்கு மக்கள் பல சேனல்களை பார்க்குறாங்க. பல சேனல் பொய்யான தகவல் சொல்கிறாங்க, அதை மக்களை புறக்கணிக்கிறாங்க. இப்போ சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்து அரசியலா ஒரு சமூக அக்கறையோடு செயல்படுற இந்த மாதிரி உங்கள் ட்ரைப்ஸு சிங்களம் இந்த மாதிரி பல சேனல் இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நம்பகத்தன்மையோட பார்க்குறாங்க. அதனால இதை உடைக்கணுன்றது தான் அவங்க நோக்கம். அதுக்காக தான் அந்த சம்மனை கொடுத்தது. அப்போ நாம் சம்மன் வாங்கிட்டு 27ஆம் தேதி காலையில் போகிறோம். 10 மணிக்கு முன்னாலே நான் முகநூலில் முன்ன நாள் போட்ட அந்த மாதிரி நான் விசாரணைக்காக போக போகிறேன் அப்படின்றத என்னுடைய முகநூலில் ஒரு இது இன்ச்சு பை இன்ச்சாக காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டது. என்னுடைய செல்போனு, முகநூல் பதிவு, வாட்ஸ்அப் எல்லாமே கண்காணிப்பில் இருக்கிற ஒரு இது. முதல்ல கியூ பிரான்ச் நான் போட்ட அடுத்த நிமிஷம் கியூ பிரான்ச் பார்த்துருவாங்க. அது பல நேரங்களில் நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன்னா உங்க ஆள் இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே கியூ பிரான்ச் சொன்னாதான் நம்ம ஆளுகளுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அவங்க நம்மளை கண்காணிக்கிறாங்க. இந்த செய்தி நான் விசாரணைக்கு போறேன்னொடனே எல்லா தரப்பு உளவுத்துறையும் கியூ பிரான்ச்சி, டெட்டாச்மெண்ட்டு, எஸ்பி, ஐபி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. காலையில் காவல் நிலையத்துக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஆய்வாளருக்கு ஏதோ மிரட்டிடலான்ட்டு அவர் யாரும் கொஞ்சம் சிக்கலான ஆள், விவரமான ஆள் தான் போல இருக்கு, அதனால எல்லாம் கண்காணிக்கிற மாதிரி வந்திருக்காங்க அப்படின்றது மாதிரி அவருக்கு அதெல்லாம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் நான் போகிறதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் இல்லை, இன்ஸ்பெக்டர் காணாமல் போயிட்டாரு. அப்புறம் நம்ம ஒரு ஆய்வாளர்கிட்ட தான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி, உதவி ஆய்வாளர் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து நம்ம கிட்ட இருந்த ஆவணங்கள், அதுக்கான ஆவணங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே. இப்போ இவர் ரவிசங்கர் அவருடைய வழக்கு எந்த அளவில் இருக்குது? அதுல எஃப்ஐஆர்ல தலி ராமச்சந்திரன் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்குதா? ஏன்னா அவங்க மனைவி தன்னுடைய புகார்ல தலி ராமச்சந்திரன் தான் குறிப்பிட்டு அந்த புகாரை கொடுத்துருக்குறாங்க. அவரோட சேர்ந்துதான் இவங்க கையாட்களாக ரவிசங்கரனுடைய பழைய அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவரையே பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய புகார்ல இருக்கிற செய்தி. அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா? அந்த எஃப்ஐஆர்ல தலி ராமச்சந்திரன் பேர் இருக்கா? இல்லை, எஃப்ஐஆர்ல இல்லை. எஃப்ஐஆர்ல முதல் நாள் 17
9/2025 மர்டர் ஆகுது நைட்டு காலையில். அன்னைக்கு அந்த பதட்டத்தில் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அது பெருசாக விவரம் இல்லாதவங்க. அவள் காவல்துறையில் இருக்கிறவங்க தான் ஒரு புகார் வழக்கமாக நடக்கிறது தான். அது இந்த மாதிரி கொலை ஆகும்போது இறப்பில் இருக்கிறவங்க ஒரு துக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்ல போகிறோன்றது அவங்களுக்கு அந்த நேரங்களில் வராது உடனடி. அதை பயன்படுத்தி இவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்லை யாருன்னு ஒருத்தர் உட்கார வச்சு கூட போகிறவங்களோ எழுதி கொடுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி கொடுத்த புகாரில் முதல்ல இல்லை, எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது அந்த போராட்டம்லாம் நடந்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் வராங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊடகங்களில் பேசும்போது சொல்கிறாங்க. குமுத ரிப்போர்ட்டரோட பேட்டியில் சொல்லுது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ இவ்வளோ நாள் சேர்த்துருக்கணும். அதை விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரவிசங்கரோட தங்கச்சி பேரில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த பொண்ணை கைது பண்ணி உள்ள வைக்கிறாரு. வழக்கு திசை திருப்பணும். ஏன் அவங்களுக்கு இந்த வழக்கு என்ன? அந்த கொலை செஞ்ச பசங்க போன்ல பேசியிருக்காங்க. முன்ன நாள் இந்த கொலை நடந்த பிறகு ஒரு போன்ல உங்க நம்பர்ல இருந்து வந்துச்சான். ராமச்சந்திரன் பலமுறை பேசியிருக்காங்க அந்த பசங்களுக்கு. இதுவரையும் போன் டீட்டெயில்ஸ் எடுக்கல. இதுலயும் அந்த சம்மன்ல குறிப்பிடும். வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, வழக்கு விசாரணை நடந்திருக்கும் போது இப்ப எல்லா வழக்கிலையும் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு மட்டுமா பேசுறோம்? தமிழ்நாட்டில் நடந்துட்டு எல்லா வழக்கிலையும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது தொடர்பா ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுறது ஒரு நடைமுறை. அது ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இது அவரால் இதை சொல்லி மிரட்டுறாரு. நீங்க விசாரணையில் இருக்கும்போது ஊடகங்கள்ல பேசுறீங்க, விசாரணை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம விசாரணைக்கு உதவி பண்ணிருக்கிறோம். ராமச்சந்திரனுக்கு எதிரான இந்த குற்றப்பின்னணி உள்ள வழக்குகள்ல கூட நம்ம ப்ராசிக்யூஷனுக்கு தான் உதவி பண்றோம். அரசு தரப்பு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அரசு உண்மையிலேயே எங்களை எல்லாம் பாராட்டணும். இவ்வளவு வேலையை எங்களுக்காக செய்யறீங்களேன்னு. காவல்துறை அதை செஞ்சிருக்கணும். அதுக்கு மாறா எங்களுக்கு சம்மன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல அவங்களோட தங்கையே கைது செஞ்சுட்டாங்களா? கைது செய்து சிறையில் இருக்காங்க. இப்ப என்ன காரணம் அவங்கள கைது பண்ண? அதான் போன்ல பேசினாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கொலை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீ சொல்லல. கொலையை செய்யறது தகவல் தெரிஞ்சிருக்கு, நீ சொல்லலன்றதுக்காக அந்த பொண்ணை கைது பண்றாங்க. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அங்க இருக்கிற ஜனநாயக சக்திகள், அரசியல் கட்சிகள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே ராமச்சந்திரனோட பின்னணி இருக்குன்றாங்க. வேற காரணமே இல்லை இதுல அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஒரு குறைந்தபட்ச விசாரணைங்க. அதுதான் அந்த தோழர் அன்னைக்கு வந்த நண்பர்கள்லாம் கூட கேட்டாங்க, ஏங்க உங்க ஆய்வாளர் 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறதுக்கு 3 முறை சம்மன் எடுத்துன்னு போயிட்டு அலையறீங்க. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை இவ்வளவு பேர் சொல்றோம், ஏன் அவருக்கு ஒரு சம்மன் கொடுத்து நீங்க கூப்பிட்டு விசாரிக்கலன்ற கேள்வி எழுப்புனாங்க. ராமச்சந்திரன் அதே பகுதி பக்கம் ஒரு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல, இதுல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க, ஆனா ஏன் இதை செய்ய மாட்டேன்ற கேள்வி அங்க இருந்த தோழர்கள்லாம் எழுப்புனாங்க. அப்ப ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு வந்திருக்காங்க, கூடிய விரைவில் நாங்க காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம், முறையா நடவடிக்கை இல்லைன்னா காவல் நிலையத்தை முற்றுகையிடுன்றதை அறிவிச்சிட்டோம். அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நாமும் அதை விட போறது. இப்போ அந்த சதீஷ் பிரியா இறந்த ரவிசங்கருடைய மனைவி இருக்காங்களே, அவங்க சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த வழக்கை உள்ளூர் போலீஸ் விசாரிச்சா சரியான முறையில் போவாது, உண்மை குற்றவாளிகள் மறைக்கப்படுவாங்க. அதனால மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு ஹைகோர்ட்டு கண்காணிப்புல இந்த வழக்கை நடத்தணும்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் மனு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ காவல்துறை ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்துட்டு உயர் நீதிமன்றத்தை நாட போகுது. உயர் நீதிமன்றம் அப்பதான் அவங்களுக்கு காவல்துறைக்கு கொஞ்சம் ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். இதுல அவ்வளவு சட்டமீறல் நடந்தது, ஒரு நெக்லிஜென்சி, இவ்வளவு ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு அலிகேஷன்ஸ் வருது. இது என்னன்னு கணக்கில் எடுத்துட்டு ஒரு விசாரணைக்கு கொண்டு போனாங்களா அது முறையா இருக்கும். இதுல இருந்து அவங்களை காப்பாத்துற நோக்கத்திலேயே இந்த விசாரணை ஆரம்பத்துல இருந்து இன்னை வரையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரவிசங்கர் கொலையில ராமச்சந்திரன் மேல் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மேல எழுந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்கு அவ்வளவும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றவங்களை அச்சுறுத்துறது, அந்த குடும்பத்தினர் மிரட்டுறது. தங்கை கைது, ரவிசங்கரோட தங்கை கைதுக்கு அந்த குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? அவங்க பாதிச்சவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்க பெருசா ஒண்ணு இது பண்ணிக்கல, தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்கலான்ற அந்த அளவுல தான் இருக்காங்க தவிர அதுக்காக இந்த பொண்ணை கைது பண்ண வேண்டியதில்லை. அவங்க தங்கைக்கு முன்னாடியே கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு. ஆமா, முன்ன நாள் போன் பண்ணி ஏதோ ஒரு போன்ல பேசியிருக்காங்க. அந்த நம்பரை வச்சு அதை வச்சுதான் அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஏதோ போலீஸ்ல தெரியாதுங்களா, போலீஸ் எடுத்தாங்கன்னா ஒரு மர்டர் கேஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களா எழுதுறது தானே, அவங்க எழுதி கொடுக்க போறாங்க. இவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஒப்புதல் வாக்குமூலம், திசை திருப்புறது தான். இப்ப வேற எதையாவது சொல்லி இது வழக்க திசை திருப்புறது.
ஓகே, இது குடும்ப சண்டை, குடும்ப சண்டை அந்த மாதிரி ஏதோ கொண்டு போறதுக்கான முயற்சி பண்றாங்க. அப்படி எந்த முகாந்திரமும் இல்ல அப்படி இல்லையா? எந்த முகாந்திரம் இல்ல. அவங்க தங்கைக்கும் இல்ல, அவங்க இது ரவிசங்கர் கிட்டே நம்ம கொல்ல போறோன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ, ரவிசங்கர் கிட்டே பலமுறை சொல்லியிருக்காங்க. அந்த தனுஷ்னு அந்த ஒரு பையன் அண்ணன் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. டிஆர் ராமச்சந்திரன் டிஆர்னு சொல்லுவாங்க அங்க கொஞ்சம் பேர். ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை முடிச்சேன்னா இந்த ஏரியாவுக்கு நான் தான் டான்னு சொல்லிட்டு இவரு ரவிசங்கர் கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்ப நீ எது சொன்னாலும் செய்ய விடானா செய்வேன்னு இருக்கான். அப்ப என்ன போட சொன்னாலும் போடுவோம் அப்படின்னு இருக்கான். நம்ம கொல்லப்படுறதுக்கு முதல் நாள் பேசிட்டு போற 2 பேர், அந்த ஆதி சச்சின் கூட இவங்க ரவிசங்கரோட தெரிஞ்ச பையன் ஒருத்தன் போறான். அந்த நேரத்தில் பேசக்குள்ள இவங்களுக்கு ஒரு போன் வருது ஆதிக்கு. அப்போ ஃபோனில் பேசுகிறேன், என்ன இன்னைக்கு முடியலண்ணா, நாளைக்கு முடிச்சிடறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டு போகிறான். அதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, போலீஸ்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே போலீஸில் சொல்லுங்க. இப்போ ரவிசங்கர் கொல்லப்படும் போது இதை ஃபோனில் பேசிட்டு போயிருக்கேன். அந்த ரெக்கார்டை கூட இப்போ வந்திருக்கு. வெட்டும்போது ஃபோனில் கத்துறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓ, ரவிசங்கர் பேசுகிறான். அண்ணா அந்த வண்டி இது மெட்டீரியல் யாருன்னா வாங்கி கொடுக்குறது? ஆனா அந்த மெட்டீரியல் அங்க உங்க நம்பர் கொடுத்துட்டு போறீங்களா? அந்த நம்பர் எடுக்கிறது இல்லைங்களாமே. இல்ல, நான் இப்ப நீங்க ஒரு நம்பர், அவன் தம்பி பேர் என்ன, வடிவேலுக்கு போன் பண்ணி, வடிவேலுக்கு ஃப்ரெண்டு தானே அந்த வண்டி விட்டு போந்த, நான் தான் விட்டு போக சொன்னோம். ஏன்னா அது வேற எங்கன்னா விட்டிலாம் லேட் ஆகிற வேலை செய்யறதுக்கு கூட உரிய நிலை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அந்த அந்த தம்பிக்கு போன் பண்ணி பேச சொல்லுங்க. அந்த தம்பி போன் எடுக்கலைங்களாமே. சரி இருங்க, நான் உங்களுக்கு வேற நம்பர் தரேன். சரி கொடுங்க. யார் வண்டி இது? கட்டாயிட்டு தரேன். நம்பர் இல்லைங்களா? ஹலோ ஹலோ, ரவிசங்கர் கொல்லப்படும் போது இவங்க போறதுக்கு முன்னால ஒரு போன்ல யாரு கூட பேசிட்டு அவரு பேசிட்டு வர்றாரு. ரவிசங்கர் பேசிட்டு போறாரு. அது அனிமா அவங்க உறவினர் செல்வன் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெட்டுறாங்க. அந்த கத்திர சத்தமெல்லாம் அதுல பதிவாயிருக்கு. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, செய்திகள் இருக்கு. காவல்துறை முழுக்க இதை எப்படியாவது திசை திருப்பணுன்ற அந்த நோக்கத்திலேயே இந்த விசாரணை கொண்டு போறாங்க. எனக்கு அந்த காவல்துறை ஆய்வாளர் அங்க இருக்கிறவர் கொஞ்சம் நேர்மையான மனிதர்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன அழுத்தம், அவர் ஏற்கனவே என்ன சம்மன் வாங்கினேன் என்ன விசாரிக்கிறது நிறைய அழுத்தம் இருக்குன்னு சொன்னாராம். அப்ப இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க பின்னால, இவங்களை காப்பாற்றணுன்றதுல மேல அதிகாரி சொல்லும் போது அவர் எவ்வளவு நேர்மையானவர் இருந்தாலும் மேல இருக்கிற அதிகாரிங்க சொன்ன கேட்டுதான் ஆகணும். அந்த நிர்பந்தத்துல இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் நியாயமா நடவடிக்கை இருந்தா அவருக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நாளைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தலையில குட்டி வேற பிரிவுக்கு வழக்க மாத்தக்குள்ளதான் அவருக்கு. ஏன்னா நாளைக்கு அவர் மேலேயே நடவடிக்கை வரும். அடுத்து உயர் நீதிமன்றத்தை வழக்க பதிவு பண்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். எஸ்ஐடி அல்லது சிபிஐ வேற பிரிவுக்கு, சிபிசிஐடி கூட மூடுங்க அப்படின்னு தான் கேட்டோம். ஏதோ ஒரு பிரிவுக்கு லோக்கல் போலீஸ் வேண்டாம். லோக்கல் போலீஸ் விசாரிச்சு அதுல உண்மை வராது, உண்மை குற்றவாளிகள் இதுல தொடர்பு இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா பல வழக்கில் அப்படிதான் இருக்கு. மெத்தட் ஆஃப் மர்டர் இருக்கு பாருங்க, இவங்க சார்ந்த எல்லா கொலையிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். கூட இருக்கிறவங்களே கொலை பண்ணிடுவாங்க, போய் உடனே சரண்டர் ஆகிடுவாங்க.
அதை நம்ம முன்ன காணொலியிலே தெளிவாக சொல்லியிருப்போம். ஆமா சொல்லி. கூட இருக்கிறவங்களே கொலை பண்ணுவாங்க, அவங்களே போய் 2 பேர் சரண்டர் ஆயிடுவான், அதோட வழக்கு முடிஞ்சிடும். ஓகே. இப்போ இந்த வழக்குலயும் யாரு வழக்கறிஞர் அப்படி ஏதாவது இருக்கா? இது ரவிசங்கர் வழக்குல அவர் பேர் சேர்க்கப்பட்டாதான் தெரியும். சேர்க்கப்பட்டாதான் தெரியும். ராமச்சந்திரனுக்கு யார் வராங்கன்றது பேர் சேர்க்கப்பட்டாதான் தெரியும். ஓகே. இல்லை சேர்க்காம, ஏன்னா அவரோட பின்னணி இருக்குது, வெட்ட வெளிச்சமா தெரியுது, வெளிப்படையாவே இருக்குது. ஆனால் இவ்வளவு பேரும் குற்றம் சொல்றாங்க, யாரும் பயந்தெல்லாம் இது பண்றோம், வெளிப்படையா சொல்றாங்க. இதை மறைக்கிறதுக்கு காவல்துறை மறைக்க வேண்டிய தேவை என்னன்றதுதான் நமக்கு இருக்கிற ஐயமே இன்னைக்கு. அதனால இப்போ உயர்நீதிமன்றத்தை நாடுவோம், நீதிமன்றம் ஒரு சரியான தீர்வு கொடுக்கும் அப்படி நீதிமன்றத்தை நம்ம நம்புறோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம அரங்கத்துக்கே வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.